சத்யா பார்த்தீங்கன்னா ஒரு வழியா ஜெயிலேருந்து கூட்டின்னு வந்துடுறாங்க நம்மளுடைய முத்து மீனாவும். அதுக்கப்புறம் சத்யா ஒரே பிடிவாதம் பிடிக்காரு. நான் ரேகாவை பார்க்கணும், நான் ரேகாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்லாம் சொல்றாரு. வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்போஸ் பண்ண நம்மளுடைய முத்து மட்டும் சத்யாவுக்கு ஹெல்ப் பண்றாரு. இல்லை சத்யா, நீ கண்டிப்பாக நீ ஒரு விரும்புகிற வாழ்க்கையை நான் கண்டிப்பாக கொடுப்பேன், ரேகா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம மீனாவும் மனசு மாறி சரிங்க நீங்கள் சொல்றது கரெக்டு தான், நம்ம மட்டும் சத்யாவுக்கு ரேகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா அப்புறம் தப்பான முடிவு ரேகாவும் நம்ம சத்யாவும் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, 2 பேருக்கும் தானே இழப்பு, ரேகாவையே நம்ம சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவும் ஒரு வழியா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப கூட நம்ம மீனாவோட அம்மா பாத்தீங்கன்னா, மீனா என்ன மீனா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற, மாப்பிள்ள தான் அப்படி சொல்றாருன்னா, இங்க பாரு மீனா, வேணாம் மீனா, அது பெரிய எடுத்து சம்பந்தம், சத்யாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால உயிரோடு இருக்க முடியாது, வேணாம், ஏற்கனவே நம்ம அவங்க அப்பாவை இழந்து தவிச்சிட்டு இருக்கோம், இப்போ சத்யாவும் நம்ம இழக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மீனாவோட அம்மா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அத்தை நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, சிந்தாமணிலாம் ஒரு ஆளா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய சத்யா வந்து, மாமா நான் ரேகாவை பார்க்கணும் மாமா அப்படின்ற மாதிரி சத்யா சொல்ல, உடனே நம்ம முத்து வந்து, டேய் பார்க்கலடா, ஆனால் அவசரப்படாத சத்யா, இரு முதல்ல ரேகாவை இப்போ விஷயம் தெரிஞ்சிடுச்சுனால எப்படியோ பிளான் பண்ணி சிந்தாமணி என்ன வேணாலும் பண்ணும், ரேகா இப்போ வீட்டில் தான் இருக்காளா இல்லையான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா அந்த ஃபினான்ஷியல் வீட்டில், அதாவது ரேகாவோட அப்பா வீட்டில் வேலை செய்கிற அந்த வேலைக்கார லேடி கிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா நம்ம மீனா, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி காசு கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த லேடி என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபினான்ஷியல் ரொம்ப கரெக்டான ஆள், நான் காசு கேட்டாலே கொடுக்க மாட்டார், ஆனால் அவங்க பொண்ணு ரொம்ப தங்கமான ஆளுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த லேடி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வேலைக்காக ஃபினான்ஷியல் வீட்டுக்கு போகிறாங்க சமையல் செய்கிறதுக்கு. ரூமில் ரேகா இருக்கா இல்லையா, எப்பவும் போல் சாப்பாடு எடுத்துகிட்டு ரூமில் போகிறாங்க. ரூமில் போனோன்னு ரேகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடு நீங்கள் வச்சுட்டு போங்க, எனக்கு இப்போ பசிக்கல, நான் சாப்பிடல, எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த வேலைக்கார அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தயங்கிட்டே கிட்ட போயிட்டு, ரேகாம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவும் சொல்ல, உடனே அந்த வேலை செய்கிற அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ரேகாம்மா என்கிட்ட மீனான்னு ஒருத்தவங்க பூ வியாபாரம் பண்ணுறாங்களாம், உங்கள் அப்பா கிட்ட காசு வாங்க சொல்லி என்கிட்ட கேட்டாங்க கடனா. நான் சொன்னேன், இல்லை எங்கள் ஓனர் ஐயா வந்து ரொம்ப கராரான ஆள், நான் ஃபீஸ் கட்ட என் குழந்தைக்கு கேட்டாலே கொடுக்க மாட்டார், நான் வேலை செய்கிற சம்பளத்தை மட்டும் தான் கொடுப்பாரு, ஆனால் எங்கள் ஓனரோட பொண்ணு ரேகான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி காசு கேட்டாங்கம்மா உங்ககிட்ட, ஆனால் நான் சொன்னேன் இப்போல்லாம் அம்மா உள்ளே இருக்கிறாங்க, ரேகாம்மா வெளியே வரத்தில்லைன்னு சொன்னம்மா, உங்களை 2 நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்ற மாதிரி வேலை செய்கிற அம்மா சொல்கிறாங்க. ஒன்று ரேகா, அக்கா என்ன சொன்னீங்க, என்ன பேர் சொன்னீங்க, யார் என்னீங்க, மீனான்னு தாம்மா ஏதோ சொன்னாங்க, பூ வியாபாரம்லாம் பண்ணுறேன், நீங்கள் வேணால் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்கள், நான் நியாயமாக நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கம்மா அப்படின்னா, உடனே ரேகாக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, மீனா பூ வியாபாரம்னா கண்டிப்பாக சத்யாவோட அக்கா தான் சொல்லிட்டு, அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா, உங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்களா, எங்கள் கண்ணா, ஃபோன் வச்சுருக்க கண்ணு, தோ கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோன் வச்சிருக்க ரேகாம்மா தோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க அந்த வேலை செய்கிறாம்மா. உடனே நம்ம ரேகா என்ன பண்ணுறாங்கன்னா சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம சத்யா பார்த்தீங்கன்னா, மாமா ஏதோ அன்னோன் நம்பராக தான் இருக்குது, என்னென்னு பேசுகிறான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி எல்லாருக்கும் பேசுகிறாரு. ஹலோ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரேகா வந்து, சத்யா நான் தான் பேசுகிறேன், என்கிட்ட ஃபோன் கூட கிடையாது, இது என் வேலை செய்கிறவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் சத்யா உனக்கு இப்போ நீ எப்படி இருக்க, எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னென்னமோ பேசிக்கிட்டாங்க, உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உன்னை ரொம்பவே அடிச்சிட்டாங்களா, என்னால் தானே உனக்கு இதெல்லாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ரேகா பேசுகிறாங்க. உடனே சத்யா வந்து, இல்லை ரேகா உனக்காக நான் எவ்வளோ அடி வேணாலும் தாங்குவேன், நான் உன்னை என்ன ஆனாலும் சரி நான் உன்னை கைவிடவே மாட்டேன், ரேகா நான் உன்னை இப்போவே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சத்யா கேட்குறாரு. உடனே ரேகா சொல்கிறாங்க, இல்லை சத்யா என்னை பார்க்கறது ரொம்ப கஷ்டம், என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளேயே என்னை வச்சுருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இப்போ காலைல பேசிகிட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தால் சேஃப் கிடையாதான், எங்கே தெரியுமா என்னை கூட்டிகிட்டு போகிறாங்களாம், திருப்பதியில் அப்பாவோட ஃப்ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கா, அங்கே கூட்டிட்டு போகிறாங்களாம், அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப பயமாக இருக்குது சத்யா, சத்யா என்னை வந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போய, நான் உன் கூட வந்துடுறேன் சத்யா, என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ரேகா வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய சத்யா வந்து ஸ்பீக்கரில் போட்டு, மாமா இங்கே பாருங்க ரேகா என்ன பேசுகிறா பாருங்க, ரேகாவால் அங்கே இருக்க முடியலையா, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம், ரேகா கொஞ்சம் கூட சாப்பிடாம இருக்கா, இப்போ கூட அவங்க வீட்டில் வேலை செய்கிற அம்மா கிட்டேருந்து தான் ஃபோனை வாங்கி பேசியிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். மீனா சொல்கிறாங்க, நீங்கள் நான் அவங்கக்கிட்ட தான் அங்கே காசு கேட்டிருந்தேன், அவங்க தான் போய் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உடனே ரேகாவும் சொல்கிறாங்க, ஏன்னா ஸ்பீக்கரில் தானே பேசியிருக்காங்க. உடனே ரேகா வந்து, ஆமாம் மீனா நீங்கள் காசு கேட்டதா இவங்க தான் வந்து சொன்னாங்க, அதனால் தான் நான் வந்து கால் பண்ணேன் உங்களுக்கு, அதனால் தான் நான் கால் பண்ணேன் சத்யாவுக்கு. இப்போ உடனே வந்து ரேகா சொல்கிறாங்க, தேங்க்ஸ் மீனா, நீங்கள் மட்டும் அவங்ககிட்ட கேட்கலன்னா நான் இப்போ சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுற எண்ணமே எனக்கு வந்திருக்காது, ஏன்னா யார்கிட்ட ஃபோன் வாங்கி பண்ணுறது கூட தெரியாமல் நான் இருந்தேன், இப்போ இவங்க சொல்லுவோம் தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம முத்து சொல்கிறாரு, சரி ரேகா இப்போ நீ எங்கே இருக்க, கரெக்டாக உங்கள் வீட்டில் தான் இருக்கியா அப்படின்னு. ஆமாம், உன்னை எப்போ வந்து இடமாத்த தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அதே தான் தெரியுமா அப்படின்னா, அது எனக்கு எதுவும் தெரியல, ஆனால் திருப்பதியில் இருக்க அப்பாவோட ஃப்ரெண்டு கெஸ்ட் ஹவுஸில் மாற்ற பொறுத்தா மட்டும் என்னை பேசிட்டு இருந்தாங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றி கூட்டு போயிடுங்க, என்னால் இங்கே இருக்கவே முடியல, நான் சத்யாவை பிரிஞ்சுனாலும் இருக்கவே முடியாது, சத்யா மட்டும் எனக்கு லைஃப்பில் கிடைக்கல, நான் ஏதாவது நான் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ரேகா சொல்கிறாங்க. உடனே சத்யா பார்த்தீங்கன்னா, ரேகா அந்த மாதிரி சொல்லாத, என்னாலும் சரி நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட சத்யா வந்து சொல்கிறாரு. உடனே முத்துவும் பார்த்தீங்கன்னா, ரேகா நீ கவலைப்படாத, இங்கே பாரு உன் சம்மந்தம் இருக்குல்ல, நீ மேஜரு, உன்னோட முடிவு தான் எல்லாமே, என்னாலும் சரி
உனக்கும் சத்யாக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேகா நீ எதுவுமே கவலைப்படாத, உன் வீட்டு வாசலில் எங்கள் ஆளுங்க எப்போவுமே இருப்பாங்க, வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்டை வச்சு உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், உன்னை அப்படி மாற்றுற மாதிரினா நாங்கள் ஏதாவது பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா சொல்கிறாரு, மாமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா, நான் ரேகாவுக்கும் எனக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் கல்யாணம் பண்ணிக்கிறோம் மாமா அப்படின்ற மாதிரி சத்யா சொல்கிறான். உடனே மீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, டேய் சத்யா நீ இன்னுமே திருந்த மாட்டல, உனக்கு கையில் அடிபட்டு எப்படி இருக்குது, இப்போ போய் கல்யாணம் பண்ணோம் அது இதுன்னு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா வந்து கத்துறாங்க. உடனே நம்ம சத்யா வந்து, மா இன்னுமா பண்ண சொல்கிற, இது நம்பிதாம்மா ரேகா அங்கே இருந்துட்டுக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து, மா நீ கஷ்டப்படாதம்மா, எல்லாமே சரியாயிடும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம முத்து என்ன பண்ணுறாருன்னா செல்வத்துக்கு ஃபோன் பண்ணிவிட்டு செல்வத்தோட ஃப்ரெண்ட்ஸு செல்வம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சின்னமணி வீட்டு வாசலில் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க, கண்காணிச்சுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜீப் வந்து நிற்குது. உடனே பார்த்தீங்கன்னா ரேகா அதில் ஏற்றுறாங்க, கடற்கரை கண்ணெல்லாம் மூடிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செல்வம் என்ன பண்ணுறாருன்னா முத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாரு. முத்து நீ சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஜீப் வந்து நின்றுது, அதுக்கப்புறம் முத்து ரேகாவை தான் ஏற்றிட்டு போனாங்க உள்ள, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா செல்வம் இங்கே பாரு, நீ இந்த காரை மட்டும் விட்டுறாத, எங்கே போதோ கூடவே ஃபாலோ பண்ணிட்டே போய்ட்டு, நான் ஒன்று கொஞ்சம் நேரத்தில் வரேன், எனக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே முத்து வந்து, சத்யா நம்ம நினச்ச மாதிரி ஆயிடுச்சு, ரேகாவை இப்போது ஏதோ வேறு காரில் மாற்றுறாங்களாம், நான் செல்வத்தை ஃபாலோ பண்ணி போக சொல்லிட்டேன், இப்போ நானும் மீனா வாங்க போகிறோம் அப்படின்னு சத்யா சொன்ன, அம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சத்யா வேணாம், நீ இருக்கிற இதுக்கு நீ வரக்கூடாது, நீ ரெஸ்ட் எடு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா சத்யா சொல்கிறது கரெக்டு தான், சப்போஸ் ரேகாவை மட்டும் நம்ம காவத்திட்டோன்னா அங்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட வேண்டியதான், ஏற்கனவே செல்வத்திட்ட சொல்லி ஆஃபீஸில் எல்லாமே பேசி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்வம் வந்து காரை சேஸ் பண்ணி போயிட்டே இருக்காரு. நம்ம முத்து பார்த்திங்கன்னா சத்யா கூட்டிகிட்டு மீனா கூட்டிகிட்டு காரில் செம்ம ஸ்பீடாக போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த ஜீப்பை போய் ஃபாலோ பண்ணியே போயிட்டு, ஏன்னா நம்ம முத்து தான் ஹீரோ வச்சே, அப்படியே போய் காரை மடக்கிடுறாரு. மடக்கிட்டு அங்கே இருக்கவங்கலாம் அடித்து போட்டு ரேகாவை அங்கேருந்து தூக்கிட்டு முத்து காரில் ஏற்றிட்டு முத்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக, செல்வம் நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லு, ஸ்ட்ரைட்டாக நாங்கள் அங்கே தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரேகாவுக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம் இல்லை சத்யாவனா, எனக்கு சத்யா இல்லைனா நான் லைஃபே இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி ரேகா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அது போதுமா, இன்றைக்கே இப்போவே உங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரேகா சத்யாவை பார்த்துட்டு, சத்யா என்னால் தானே உனக்கு இவ்வளோ அடியெல்லாம் வந்துருக்கு, என்னை மன்னிச்சிடு, எங்கள் அப்பா பண்ணதுக்காக என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சத்யா வந்து, இல்லை ரேகா உனக்காக எவ்வளோ அடியெல்லாம் நான் தாங்கிப்பேன் அப்படின்னு நம்ம பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரேகா கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அதாவது சின்னமணி ஆளுங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரேகாவோட அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடுறாங்க. எங்கள் எல்லாரையும் அடிச்சு போட்டு ரேகா அம்மாவை தூக்கின்னு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சின்னமணிக்கு செம வெறி ஆகிடுச்சு. டேய் அவனுங்க எங்கே போயிருப்பானுங்க எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு சின்னமணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து ஸ்ட்ரைட்டாக காரை எடுத்துன்னு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் விட்டுறாரு. உடனே அங்கே போனோன்னு சத்யாவுக்கு ஒரு வேஷ்டி சட்டை அதெல்லாம் அப்படியே மாற்றிட்டு, சத்யாவால் கை கூட தூக்க முடியல அந்த அளவுக்கு இருக்காரு. ஆனால் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நீங்கள் இல்லைனா இது எனக்கு சாத்தியமே கிடையாது, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாரு. உடனே முத்து மீனாவும் யோசிக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு, ஆனால் இவங்க 2 பேரையும் நம்ம எங்கேயாவது மாற்றி தான் வைக்கணும், இப்போ நம்ம கூடயே இவங்களை கூட்டு போகிறது நல்லது கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே முத்துவும், மீனா நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் இப்போவே முருகனுக்கு ஃபோன் பண்ணுறேன், வித்யாவுக்கும் ஃபோன் பண்ணி கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஹெல்ப் கேட்குறாரு. உடனே முருகனும், ஆனால் என்னென்ன நீங்கள் தானே எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சிங்க, இப்போ இன்னொரு லவ்வையும் சப்போர்ட் பண்ணி சேர்த்து வச்சுக்கிங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனே, நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் கூட்டிகிட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி முருகன் சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா முருகன் வித்யா வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சத்யாவை ரேகாவை எடுத்துகிட்டு போய் விட்டுறாங்க. நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி முத்து மீனா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. உடனே நம்மளுடைய சின்னமணி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. எங்கள் பொண்ணை ஆள் வச்சு கடத்தி கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரேகாவோட அம்மா அப்பா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உடனே வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, மேடம் சார் என்ன சார் இப்போவாது உண்மையா இல்லை அவங்க தான் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுங்கள். சார் இது உண்மை சார், என் பொண்ணு காணோம் சார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய முத்து வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் முத்து எப்படி வெளியே வர போகிறாரு, இல்லை ரேகாவும் சத்யா இருக்கிற இடத்த சொல்ல போகிறாங்களா இல்லைன்றதை வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.